அன்பான தெய்வ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் சங்கீதம் 1:3 வசனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு இந்த 2024 ஆண்டிற்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். மறுபடியும் உங்களுக்கு சங்கீதம் 1:3 இப்பொழுது வாசிக்கிறேன். இந்த வருஷ வாக்குத்தத்த வார்த்தையை மறுபடியும் கேளுங்கள். சங்கீதம் 1:3 பின்பகுதி, அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த சங்கீதம் 1:3 இந்த வருஷம் நமக்கு கொடுக்கிற அருமையான வாக்கு தத்தம். இதில் 3 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது காரியம், நீங்கள் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது எதை குறிக்கிறது? அது சங்கீதம் 1:2 குறிக்கு சங்கீதம் 1:2 வசனத்தை குறிக்கிறது. நாம் கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷனாய் நாம் இந்த வருடம் என்ன செய்ய போகிறோம்? வாழப்போகிறோம். இந்த ஆண்டு நம் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கிற ஆண்டாயிருக்கிறது. அப்படி வாழுகிறபடினால கர்த்தர் 2வது சொல்றாரு, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள். 2வது ஆண்டவர் சொல்றாரு, நம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறபடினால ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள். நீங்கள் கனி கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள். குறிப்பாக நாம் யோவான் 15:16 வசனத்திலிருந்து 2 முக்கியமான கனிகளை பார்த்தோம். அது என்னது? இந்த வருடத்திலே நீங்க தேவனோடு நெருங்கி ஜீவித்து அவருடைய சித்தத்தின்படி நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு பிதாவினிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பதிலை பெற்றுக்கொள்ளும் ஆண்டாயிருக்கிறது. உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ளும் கனியை நீங்கள் காணப்போகிறீர்கள். அடுத்தது கலாத்தியர் 5:22-23 சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனியாகிய 9 குணாதிசயங்கள், தேவனை வெளிப்படுத்தும் அந்த 9 பரிசுத்தாவின் குணாதிசயங்கள்ல நீங்கள் கனி கொடுத்து பாருங்கள். இப்படியாக பாருங்க, கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருகிறவர்களாய் இந்த வருடம் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. அதன் மூலம் இப்பொழுது 3வது ஆண்டவர் சொல்றாரு, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படி என்றால் என்ன? நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை, உங்கள் வாழ்க்கையை குறித்த கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஒரே வார்த்தையில சொல்றோம்னா 2024 ஆண்டு நீங்கள் கனி கொடுக்கிற ஆண்டாயிருக்கிறது. ஆமேன். ஜெபத்துக்கு பதில் பெறுகிற ஆண்டு. 2வது ஆவியின் கனியாகிய அந்த பரிசுத்தாவின் 9 குணாதிசயங்களை நடந்து நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழப்போகிற ஒரு ஆண்டு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷம். இதுவே 2024 ஆண்டிற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமாக என்ன செய்கிறது இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் இந்த சங்கீதம் 1:3 சொல்லுகிறது போல தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரத்தை போல் நம்முடைய வாழ்க்கையை உருவாவதற்கு நாம் சங்கீதம் 1:2 வசனங்கள் நம்முடைய வாழ்விலே அந்த குணாதிசயங்கள் இந்த வருடத்திலே பெருக வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அது என்னது? சங்கீதம் 1:1 பாவத்துக்கு விலகி ஓடுகிற வாழ்க்கை. சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வசனத்தின் மேல் பிரியமாயிருந்து அவரோட வசனத்தின் மூலம் தேவனிடத்தில் நெருங்குகிற வாழ்க்கை.
இரண்டு பெருகும் போது தான் நம்ம தன் காலத்தில் தன் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருக்கலாம். நம்ம கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம கடந்த வாரத்துல பார்த்தீர்கள் என்றால் இந்த சங்கீதம் 1-2 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்க அந்த குணாதிசயம் உள்ள அந்த மனுஷன் யார்? எப்படி ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட குணாதிசயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்? நம்ம பார்த்தோம். சங்கீதம் 32:1-2 வசனங்கள்ல இருந்து பார்த்தோம். யார் இயேசுவை விசுவாசித்து அவருடைய சிலுவை பாடுகளை விசுவாசித்து யார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை பெற்று புது கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாய் மாறியிருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த பாவத்துக்கு விலகி ஓடி தேவனிடத்தில் நெருங்குகிற அந்த வாழ்க்கைக்குள்ள என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் சங்கீதம் 1:1 தியானிக்க போகிறோம். அது என்னது? பாவத்துக்கு விலகி ஓடுகிற மனுஷன். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை பெற்ற மனுஷன், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிற மனுஷன் எப்படி வாழுகிறான் என்று சொல்லுகிறார். எப்படி வாழுகிறான்னா, பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கிறது கிடையாது, பாவிகளுடைய வழியில் நிற்கிறது கிடையாது, அடுத்தது பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் என்னது உட்கார்றது கிடையாது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷன் இப்படிதான் அந்த சங்கீதம் 1:1 சொல்லுறது போலதான் என்ன செய்யறான்? இருக்கிறான். இப்போ இந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இப்படி இருக்கிறான். அவன் துன்மார்க்கரோட ஆலோசனை நடக்கிறது கிடையாது, பாவிகளோட வழியில் நிற்கிறது கிடையாது, பரியாசக்கா உட்காரும் இடத்தில் உட்கார்றது கிடையாதுன்னு சொல்லி இருக்குது. அப்போ யோசித்து பாருங்க, இந்த வசனத்திலிருந்து பாவிகள் எப்படி வாழுகிறார்கள் என்பதை நாம் முதலாவது என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். பாவத்தில் வாழுகிற உலக மனுஷர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்பதை நம்ம முதலாவது என்ன செய்கிறோம்? இதுல இருந்து புரிந்து கொள்கிறோம். ஏன்னா அதை புரிந்து கொள்ளும் போதுதான் நம்ம இனி அப்படி வாழ்வதில்லை என்ற இடத்துக்கு பாருங்க ஒரு ரட்சிக்கப்பட்ட நாம் என்ன செய்ய முடியும்? வர முடியும். பாருங்க. அப்போ முதலாவது இந்த வசனத்திலிருந்து பாவிகள் எப்படி வாழுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள போகிற பாருங்க. அதை விளக்குறதுக்கு பாருங்க 3 வார்த்தைகள், அதாவது மூன்று வார்த்தைகள் இங்கே இந்த வசனத்துல நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். பாருங்க, எந்த ஒரு மனுஷனுமே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, சும்மா நான் பாவத்துக்குள்ள விழுந்துட்டேன்னு சொல்லவே முடியாது. நம்ம கடந்த வருஷத்தின் கடைசி 5 மாதம் அதை தான் தியானிச்சோம். யாக்கோபு 1:14-15 எப்படி ஒரு மனுஷன் தன்னுடைய இச்சையினால், எப்படி ஒரு மனுஷனுடைய இருதயத்துல இச்சை எப்படி கிரியை செய்து அந்த இச்சை வளர்ந்து அது எப்படி அந்த ஒரு மனுஷன் அந்த இச்சைக்கு இடம் கொடுத்து எப்படி அப்புறம் பாவம் கர்ப்பந்தரித்து பின்பு அந்த பாவம் எப்படி பூரணமாகும் போது தான் அந்த மனுஷன் பாருங்க பாவத்துக்கு அடிமையாகிறான் என்று சொல்லி பாருங்க. ஒரு மனுஷன் பாவத்துக்கு அடிமையாகிறது என்பது அது ஒரு 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 பயணமாக தான், ஒரே நாளில் நடக்கிறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்துக்கு இடம் கொடுத்து முடிவில் அவன் முற்றிலுமாய் என்ன செய்து விடுகிறான்? பாவத்துக்கு அடிமையாகி விடுகிறான். அதை தான் இந்த வசனம் என்ன செய்கிறது? விளக்குகிறது. பாருங்க, 3 வார்த்தைகள் அதை தெளிவாக என்ன செய்கிறது? விளக்குறது. முதலாவது வார்த்தை பாருங்க, ஒரு மனுஷன் எப்படி பாவத்துக்கு அடிமையாகிறான் அப்படின்னு விளக்குறதுக்கு முதல் 3 வார்த்தை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னது? முதலாவது நடக்கிறது, அதாவது ஆலோசனை நடவாமல், அதப்போ நடக்கிறது. 2வது பாவிகளோட வழியில் நிற்கிறது, நில்லாமலும் நிற்கிறது. 3வது பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், அதை உட்கார்றது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷன் எப்படி பாவத்திலேயே உட்கார்ந்து பாவத்துக்கு முற்றிலுமே அடிமையாகிற
அந்த இடத்துக்கு ஒரு மனுஷன் எப்படி போறான்? முதலாவதாவே பாவத்தின் வழியில கொஞ்சம் என்ன செய்யறான்? நடக்க ஆரம்பிக்கிறான். அதை தான் அந்த முதல் வார்த்தை சொல்லுது, நடக்கிறது. முதல்ல கொஞ்சம் அதுக்கு இடம் கொடுத்து நடக்க ஆரம்பிக்கிறான். நடக்க ஆரம்பிச்சோடனே இப்ப என்ன ஆயிடுறது? அந்த அந்த இடத்துலயே இப்ப என்ன செய்யறான்? நிக்க ஆரம்பிச்சிடுறான். நிக்க அப்போ அந்த பாவத்திலேயே என்ன செய்யுது? பழக ஆரம்பிச்சிடுறான். பழக 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 ஒரு நாள் அந்த பாவத்திலேயே என்ன செய்திடறான்? கம்ப்ளீட்டா உட்கார்ந்துடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப பாவத்துக்கு முற்றிலும் என்ன செய்யிட்டான்? அடிமையாகி விடுகிறான். இதுதான் ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள எப்படி போகிறான் என்று சொல்லி இந்த வசனத்துல வசனத்துல கொடுக்கப்படுகிற முதல் விளக்கம் பாருங்க. இந்த சங்கீதம் 1:3 அந்த வசனம் பாருங்க, இரண்டாவது அந்த 3 வார்த்தைகளை இங்கே வசனம் அழகா சொல்லுகிறது பாருங்க. அது என்னது? துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர். பாருங்க, இந்த 3 வார்த்தையும் மறுபடியும் எப்படி ஒரு மனுஷன் பாவத்துக்கு அடிமையாகிறான் என்று விளக்குது பாருங்க. முதலாவது துன்மார்க்கர், அந்த வார்த்தை அது எப்படிப்பட்ட மனுஷனை குறிக்குதுன்னா, முதல்ல பாருங்க, மனுஷர்கள் முதல் முறை பாவம் செய்யும் போது பயந்து பயந்து மறைஞ்சு செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷனை குறிக்கும். முதல் முறையா இப்பதான் பாவத்துக்கு இடம் கொடுத்து பயந்து மறைஞ்சு செய்யறான். இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சதுனால இப்ப என்ன ஆயிட்டு, அவனுக்குள்ள போக போக துணிகரம் வந்துருது. அதை தான் பாவிங்கிற வார்த்தை குறிக்குது. முதல்ல துன்மார்க்கன ஆரம்பிச்சது, இப்போ பாவத்துல என்ன செய்யறான்? பெருகிறதுனால இப்போ துன்மார்க்கர்ல இருந்து பாவி ஆறான். பாவின்னு அர்த்தம், இப்போ இதுக்கு முன்னாடி பயந்து பாவம் செய்துட்டு இருந்த அந்த மனுஷன் இப்போ துணிகரமா தேவனுடைய கற்பனையை என்ன செய்கிறான்? மீறுகிறவனா மாற ஆரம்பிக்கிறான். துணிகரமா பாவம் செய்யறான். அதான் பாவி. இப்படி துணிகரமா பாவம் செய்கிற மனுஷன் இப்போ துணிகரமா செஞ்சு கடைசியில எப்படி ஆயிரானா? பரியாசக்காரரா மாறி விடுகிறான். பரியாசக்காரர்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த மனுஷன் தேவனையும் அவருடைய வழிகளையும் எதிர்த்து நின்று பரியாசம் பண்ணி கேலி பண்ணுகிற மனுஷனாய் இப்ப என்ன செய்து விடுகிறான்? மாறி விடுகிறான். அதாவது ரோமர் 5:10 சொல்லுகிறது போல தேவனுக்கு ஒரு சத்ருவாவே மாறிவிட்டான். அப்போ இதுதான் ஒரு மனுஷன் பாவத்துக்கு எப்படி அடிமையாரான்னு சொல்லி விளக்குகிற 2வது 3 வார்த்தைகள் இந்த சங்கீதம் 1:1. இப்ப கடைசி 3வது 3 வார்த்தைகள் என்னது? அதான் ஆலோசனை, வழி, அடுத்தது உட்காரும் இடம். இந்த 3 வார்த்தையும் எப்படி ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள அப்படி அடிமையாரான்னு சொல்லுது பாருங்க. முதலாவது ஆலோசனைங்கிறது எது குறிக்குது? ஒரு மனுஷன் முதலாவது அந்த பாவத்தின் எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கிறது. அதாவது ஏவாள் இடத்துல பிசாசு பேசுகிறானே பாருங்க. முதலாவது ஏவாளுடைய இருதயத்துல மனதுல அந்த சந்தேகத்தின் எண்ணங்களை என்ன செய்யறான்? விதைக்கிறான் அல்லவா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பாருங்க, பிசாசு பேசுகிறான். நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இதான் பாருங்க அந்த பாவத்தின் அந்த முதல் எண்ணங்களுக்கு பாருங்க பிசாசு பாருங்க ஏவாளுடைய மனதுல விதைக்கிறான். இப்போ ஏவாள் என்ன பண்றா? அந்த சந்தேகத்தின் எண்ணங்களுக்கு என்ன செய்யறா? இடம் கொடுக்குற அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை, அந்த பிசாசின் ஆலோசனைக்கு என்ன செய்யறா? இடம் கொடுக்குற. அதை தான் அங்க குறிக்குது பாருங்க. முதலாவது இந்த ஆலோசனை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கிறது. எண்ணங்களுக்கு இடம் கொடுத்த பிறகு இப்போ என்ன செய்யறது பாருங்க, பாவிகளுடைய வழியில் இப்ப என்ன செய்யறது? அந்த ஆலோசனையின் வழியில இப்ப நடக்க ஆரம்பிக்கிறது. முதல்ல எண்ணம், இப்ப எண்ணம் என்ன ஆயிருது? செயலா மாறிடுச்சு. ஏன்னா வேதமே சொல்லுது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். பாருங்க, நீங்க மனசுல என்ன எண்றீங்களோ அதை தான் செயலா என்ன செய்வீங்க? செயல்படுவீங்க. அப்போ பிசாசின் பாவ சிந்தைகளுக்கு அந்த ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்கும்போது அடுத்தது
அந்த வழியில நடக்க செயலா மாறுது. செயலா மாறும்போது முடிவுல பாருங்க, அந்த பரியாசக்கார் உட்காரும் இடம் கடைசியில அந்த பாவத்தின் இடத்திலேயே நம்ம என்ன செய்யறோம், உட்காருகிறவர்களா என்ன செய்யறோம், மாறி விடுகிறோம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த சங்கீதம் 1:1 வசனத்திலே மூன்று வார்த்தைகள் மூலம் ஒரு மனுஷன் எப்படி பாவத்தின் வழியிலே தொடங்கி கடைசியில முடிவுல பாவத்துக்கு முற்றிலுமாய் அடிமையாகிறான் என்று விளக்குகிறது. 3 வார்த்தைகள் மறுபடியும் அதை நினைப்பூட்டுகிறேன். முதல் 3 வார்த்தை நடக்கிறது, நிற்கிறது, உட்கார்றது. அது முதல் 3 வார்த்தை. இந்த 3 வார்த்தை எதை குறிக்குது? முதல்ல பாவத்தில் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதுல அந்த வழியில போய் முற்றிலுமா பாவத்துக்கு அடிமையாகிறது. 2வது 3வது வார்த்தை துன்மார்க்கர், பாவி, பரியாசக்காரர். அடுத்த 3வது வார்த்தை ஆலோசனை, வழி, உட்காரும் இடம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ ஒரு மனுஷன் பாவத்தின் ஆலோசனைக்கு இடம் கொடுத்து அதுல நடந்து அந்த வழியில நின்று அந்த உட்காரும் இடத்துல உட்காரும் போது, அந்த பாவத்தின் இடத்துல உட்காரும் போது என்ன ஆயிருது பாருங்க. இப்போ இந்த மனுஷன் தான் என்ன ஆறான்? யோவான் 15:6 வசனத்துல இயேசு சொல்றாரு, அந்த நிலைக்கு அந்த மனுஷனோட வாழ்க்கை அந்த நிலையில போய் அந்த வாழ்க்கை என்ன செய்து முடிந்து விடுகிறது பாருங்க. யோவான் 15:6, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒருவன் ரட்சிக்கப்பட்ட பின்பு கர்த்தருக்குள் நிலைத்திருந்து பரிசுத்தத்திலே வளராவிட்டால், வளராம அப்படி பரிசுத்தத்துல வளருவதற்கு பதிலாக தொடர்ந்து ரட்சிக்கப்பட்ட பின்பும் அந்த பழைய பாவ சுபாவத்திலேயே ஒரு மனுஷன் நிலைத்திருப்பான். ஆனால் அவனோட முடிவு என்ன ஆகும்? எப்படி ஒரு செடி கனி கூடாம எவ்வளவுதான் முயற்சி, எவ்வளவுதான் தண்ணி பாய்ச்சி, எவ்வளவுதான் உரம் வச்சாலும் அது அந்த செடி கனி கொடுக்கலன்னா அந்த தோட்டக்காரன் என்ன பண்ணுவான்? அந்த செடியை என்ன செய்வான்? பிடுங்கி போட்டு இந்த செடியை நிலத்திலேருந்து பிடுங்கி அதை என்ன செய்வான்? வெளியே எரிந்து விடுவான். அது பின்பு என்ன செய்ய? உலர்ந்து போயிடும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 1:1 பாருங்க சொல்லப்பட்டிருக்க அந்த பாவ மனுஷனுடைய அந்த சுபாவத்திலே நிலைத்திருக்கிறவன் யாரு? பாவத்திலேயே யாரு பாவத்துல முதலாவது பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் யாரு நடந்து பின்பு அந்த வழியிலே நின்று யாரு கடைசியில அந்த பாவிகள் பரியாசக்கார உட்காரும் இடத்துல யாரு உட்கார்றாங்களோ, யாரு அந்த சங்கீதம் 1:1 விளக்குற அந்த பாவியனுடைய வழியில யார் நடக்கிறாங்களோ அவங்களுடைய முடிவு இந்த யோவான் 15:6 தான். அவர்கள் ஒரு நாள் பாருங்க கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு கர்த்தரை விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி அவங்க ஆண்டவர்கிட்ட விலகி போய் ஒரு நாள் அவங்களோட வாழ்க்கை பட்டு உலர்ந்து போய் முடிவிலே நரகத்துக்கு என்ன செய்துறாங்க? போயிடுறாங்க பாருங்க. அப்ப அதனாலதான் வருஷத்தின் துவக்கத்துல பாருங்க ஆண்டவர் சங்கீதம் 1:1 நம்மிடத்தில் பேசுகிறார், சொல்லுகிறாரு, நீ துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி என்ன செய்ய வாழு. இப்படி வாழும் போதுதான் நீங்க என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். நீங்கள் பாருங்க யோசேப்பு போல பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களா என்ன செய்யணும்? இருக்கணும் பாருங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 1:1 சொல்லப்பட்டிருக்கிற இந்த பாவிகள் எப்படி வாழுகிறார்கள் என்பதை குறித்த அந்த விளக்கத்துக்கு பாருங்க சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னா லோத்து தான். பாருங்க லோத்து பாருங்கள், நம்ம இங்க பார்க்கிறோமே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்திலும் உட்காராமலும். அப்போ பாவிகள் என்ன பண்றாங்க? துன்மார்க்க ஆலோசனையில் நடந்து அந்த வழியில் நின்று
பரியாசருக்கு உட்காரும் இடத்தில் உட்கார்றாங்க. இதுதான் ஒரு பாவியனுடைய வழி, வாழ்க்கை வழியா என்ன செய்து இருக்குதுன்னு சொன்னோமே. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு யாரு? லோத்து தான். பாருங்க, வாசிக்கலாம் பாருங்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல லோத்து எப்படி இந்த சங்கீதம் 1:1 எப்படி கீழ்ப்படியாம போய், எப்படி அவர் யோவான் 15:6 சொன்ன மாதிரி எப்படி அவரோட வாழ்க்கை எரியுண்டு உலர்ந்து போய் பட்டு போன வாழ்க்கையா எப்படி மாறிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க பாருங்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல நாம் முதலாவது லோத்தை குறித்து 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். லோத்தினுடைய ஆரம்பம் ஒரு நல்ல ஆரம்பம் தான். ஏன்னா அவர் தேவனுடைய மனுஷனாகிய ஆபிரகாமோடு அவர் ஒட்டிக்கிட்டார். ஆனா பின்பு ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆபிரகாமுடைய பாருங்க, ஆபிரகாமுடைய அந்த சம்பத்தும் பெருகிறது, லோத்தினுடைய ஆடு மாடும் பெருகிறது, ஆபிரகாமுடைய ஆடு மாடும் பெருகிறது. பெருகிவிட்டதுனால இப்போ ஆபிரகாமும் லோத்தும் என்ன செய்ய முடியல, ஒரே இடத்துல என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. இப்போ இருவரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அப்போ அந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்றார். என்ன சொல்றாரு ஆபிரகாம்? இப்போ ஆதியாகமம் 13:8 வாசிக்கிற பாருங்க. ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாரு லோத்தை பார்த்து, எப்பா என் மேய்ப்பருக்கும் ஓ மேய்ப்பருக்கும் இனி என்ன செய்ய வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். 2 பேருடைய ஆடு மாடம் ரொம்ப பெருகிடுச்சு. 2 பேரும் இனி ஒரே இடத்துல என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா நிலம் அதை தாங்கக்கூட ஆற்றல் இல்லை. அப்போ 2 பேரும் பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆபிராம் லோத்தை பார்த்து சொல்றார், தேசம்லாம் உனக்கு முன்னாடி இருக்கு, நீ எந்த திசையில போகணுமோ போ. நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன்னு சொல்லி ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்றாரு. சொன்ன உடனே இப்போ லோத்தை என்ன பண்றாரு, தான் எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி அவர் என்ன செய்யணும், தெரிந்தெடுக்கிறதுனால இப்போ என்ன பண்றாரு பாருங்க. இப்போ நம்ம இங்கதான் பாருங்க அந்த சங்கீதம் 1:1 சொல்ற அந்த பாவி வாழ்ற வழி இவர் வாழ்க்கையில நிறைவேறதை பார்க்க பாருங்க. முதலாவது என்ன பார்த்தோம், துன்மார்க்கரோட ஆலோசனையில் நடவாமல்னு போட்டிருக்கு. ஆனா இங்க பாருங்க லோத்து என்ன பண்றாரு, துன்மார்க்கரோட ஆலோசனையில முதலா நடக்கிறத பார்க்கிறோம். வாசிக்கிறோம் பாருங்க. ஆதியாகமம் 13 இப்போ 10வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். பாருங்க இங்க லோத்து என்ன செய்யறாரு, தன்னோட கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். ஏறெடுத்து பார்க்கும்போது யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நல்ல அழகான நீர்வளம் நிறைந்த பூமியா இருக்கிறத அவர் என்ன செய்யறார், பார்க்கிறார். அதை காண்கிறார். பாருங்க இங்கதான் துன்மார்க்கரோட ஆலோசனை நடவாதன்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறாரு. ஏன்னா அந்த யோர்தானுக்கு அருகே நீர்வளம் நிறைந்த பூமியா பார்க்கிறாரு. அது என்ன பூமியா? வசனத்தோடு சொல்லுவோம், கர்த்தர் சோதமையும் கொமரோவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் என்ன செய்தது இருந்தது. பாருங்க அங்கே லோத்து ஏறெடுத்து பார்த்த அந்த 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 பூமி, அது என்ன இடம்? அது சோதோம் கொமோரோ பட்டணம் இருக்கிற அந்த இடம் பாருங்க. அப்போ அது நம்ம அந்த இடத்த தான் ஏறெடுத்து பார்க்குறோம்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணியிருந்திருக்கணும், டக்குன்னு அவர் அந்த இடத்த ஏறெடுத்து பார்க்கறத நிறுத்தி இருந்திருக்கணும். துன்மார்க்கிற ஆலோசனை என்னது நடந்திருக்க கூடாது. ஆனா அங்க இடம் கொடுக்குறாரு, எட்டி பார்க்கிறாரு, அதை காண்கிறார். அது நல்ல இடம் பார்த்த உடனே இப்ப பாருங்க 2வது பாவிகளுடைய வழியில் என்னது நின்று விடுகிறார். அதை 11ஆம் வசனத்துல பார்க்கிறார். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். 2வது என்ன பண்றாரு, அதை காண்கிறார். 2வது இப்போ அந்த இடத்தை என்ன செய்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். அதாவது பாவத்தின் பாதையில போகும்படி என்ன செய்கிறார்,
தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்ததுனால பாருங்க, மூணாவது இப்போ பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல என்ன செய்யறாரு? போய் உட்கார்ந்துறாரு. அதை 12வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணினான். சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். இப்ப போய் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துலயே போய் என்ன செய்யறாரு? உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்ததுனால என்ன ஆகுது? யோசிச்சு பாருங்க. அவர் உட்கார்ந்த இடம் எப்படிப்பட்டதாம்? இப்போ ஆதியாம் 13:13 சோதோமின் ஜனங்கள் புலாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக பாவிகளுமா என்ன செய்தாருந்தாங்க. யோசிச்சு பாருங்க. லோத்து சங்கீதம் 1:1 சொல்லுகிற அந்த பாவிகளுடைய வழி, பாவிகள் எப்படி வாழ்றாங்க அந்த வழியில வாழ சித்தம் உண்டதுனால, துன்மார்க்கரோட ஆசி நடந்து பாவிகளோட வழியில் நின்று பரியாசக்கு உட்காரும் இடத்துல உட்கார்ந்ததுனால இந்த மகா பொல்லாத ஜனங்கள், அந்த சோதமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பா பாவிகளுமா இருந்த இடத்துல போய் அவர் கூடாரம் போட்டதுனால அவரோட சந்ததி பின்பு என்ன செய்தது பாருங்க? கர்த்தரை விட்டு விலகி போச்சு. அவளுடைய மனைவி உப்பு தூணா மாறி போனான். லோத்தினுடைய 2 பிள்ளைகளும் கர்த்தருக்கு முன்பாக பொல்லாத பாவத்தை செய்து சந்ததியை பெற்றெடுத்து, அதன் நிமித்தம் லோத்தினுடைய சந்ததி பாவத்தின் வழியில நடக்கிற சந்ததியாய் மாறிவிட்டது. அவன் லோத்தினுடைய சந்ததி அழிந்து போனது. காரணம் என்ன? காரணம் என்ன? லோத்து சங்கீதம் 1:1 கீழ்ப்படியல. ஆனா ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாரு. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஆதியாமோ 12:1 பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தாப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன போது பாருங்க, ஆபிரகாம் அவனுடைய தகப்பன் வீடு, அது எப்படிப்பட்ட வீடு? அவர்கள் பாவத்தின் வழியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தை விட்டு நீ கிளம்பி அவனுக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன போது ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால பாருங்க, ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட நீதியின் சந்ததியாய் மாறினது. ஆதலால் இந்த நாளிலே சங்கீதம் 1:1 சொல்லுகிறது போல நாம் ஆபிரகாமை போல துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவியருடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காராமல் இடத்தில் உட்காராமல் இருப்போம். லோத்தை போல பாருங்க செய்யாமல் இருப்போம். லோத்தை போல தவறான காரியத்தை தெரிந்து கொள்ளாமல், லோத்து தவறான காரியத்தை தெரிந்து கொண்டான். நாம் அது போல் நடக்காம இருப்போம். அப்படி செய்யும் போது லோத்தின் சந்ததி அழிந்தது போல நம்முடைய சந்ததி பாவத்தின் வழியில நடக்கிற சந்ததியா இருக்காது. நம்முடைய சந்ததி ஆபிரகாமின் சந்ததியை போல நீதியின் சந்ததியா இருப்போம். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்போம். ஆதலால் துன்மார்க்கருடைய வழியில் ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வாழுங்கள். வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்துல இந்த வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகள் ஆபிரகாமை போல வாழ உதவி செய்யுங்க. லோத்தை போல் வாழாமல் இருக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.